अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद। क़ालल्लाहु सुब्हानहु व तआला फ़िल फ़ुरक़ानिल हमीद वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वफ़अलुल ख़ैर लअल्लकुम तुफ़्लिहून। सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। वक़ाल नबियुना हबीबुना सल्लल्लाहु अलैहि वसल्लम शिरारुल उलमा अल्लज़ीन यअतूनल उमरा व ख़ियारुल उमरा अल्लज़ीन यअतूनल उलमा औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நானும் உங்களை போன்று இந்த உலமாக்களுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அதை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்தேன். செய்தனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இஜ்திமாஇல் உலமா, எங்கெல்லாம் உலமாக்கள் ஒன்று சேருவார்களோ அந்த இடத்தில் தன்சிலுர் ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று சொல்லுகின்றார்கள். எனவே ஒரு ஆலிம்களுடைய கௌரவப்பு விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹுடைய ரஹ்மத்திலே நாமும் நனைய வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கிறேன். அல்லாஹு தாலா உண்மையான அந்த ரஹ்மத்தை வருகின்ற ஷபே பராத்துடைய பரக்கத்தை கொண்டு வருடம் முழுக்க இல்லாமல் வாழ்நாள் முழுக்க நனையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. உலமாக்கள் யாரை அவர்கள் வழிகாட்டியாக எடுக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகின்றான், உலாயிகல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததி. இந்த நபிமார்கள் தான் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். எனவே நபிமார்களுடைய வழிகாட்டுதல் தான் உலமாக்களுக்கு தேவையாக இருக்கிறது. அல் உலமா வரசத்துல் அம்பியா என்ற அடிப்படையில் நமக்கு யாரும் வழிகாட்ட வேண்டிய தேவை கிடையாது. அப்ப உலமாக்கள் நபிமார்கள் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்களை அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் வெறும் அந்த திருமணம் அந்த உறவுக்கு மட்டும் கிடையாது. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அவர்கள் கனவு விளக்கம் கேட்டு வருகின்றார்கள். கேட்கக்கூடியவர் துன்யாவை தான் கேட்கின்றார். 1000 காரணத்திற்காக நம்மிடத்தில் வருகின்றவர் வருவார். நாம் தொழுவிக்கக்கூடிய இடத்தில், நாம் இருக்கக்கூடிய இடத்தில் நம்மை சந்திக்கக்கூடியவர்கள் உலக நோக்கத்தில் தான் நம்மை அணுகுவார்கள். ஆனால் நம்முடைய ஒரே நோக்கம், நாம் அவரை இல்மை கொண்டு, நாம் ஷரியத்தை கொண்டு அணுக வேண்டும். கேட்கக்கூடியவர் நப்பினா பிதாவீலி, எனக்கு கனவு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அவருக்கு அமர்ந்து சிறைச்சாலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, யா சாஹிபை ஸிஜன் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். சிறைச்சாலையில் சத்தியத்தை பேசுகின்றார்கள், இறைவனை பற்றி பேசுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ஆளுமையை பற்றி பேசுகின்றார்கள். ஒரு ஆலிம் இருக்கக்கூடிய இடத்தில் நம்மை சார்ந்து எது நடந்தாலும் சரி, நம்மிடத்தில் யார் எதை நோக்கி வந்தாலும் சரி, நான் பேசுகின்ற பேச்சு, நான் அல்லாஹ்வுடைய அட்ரஸை தருவேன், ரசூலுடைய அட்ரஸை தருவேன், முஹப்பத்தை தருவேன் என்று சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் சிறைச்சாலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். சையதுனா முஜத்திதி அல்ஃபிசானி ரஹ்மத்துல்லாஹ் 300 திருடர்களை, ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் 3000 திருடர்களை அவர்கள் வலியுல்லாவாக மாற்றினார்கள் சிறைச்சாலையிலே என்று சொன்னால், இன்று மிம்பர் படியில் அமர்ந்து சத்தியத்தை நம்மால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அது வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. எனவே உலமாக்களுடைய முதல் வேலை அதுதான். ஒவ்வொரு தொழிலாளியையும் பாருங்கள், ஒவ்வொரு வியாபாரிகளும் அவர் எந்த இடத்திற்கு போனாலும், ஒரு கல்யாணத்திற்கு போகின்றார், அவருடைய பார்வை முழுக்க அவருடைய தொழில் சம்பந்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஜவுளி வியாபாரி அந்த ஆடையை பார்த்துத்தான் அவர் யோசிப்பார், நமக்கு எல்லா இடத்திலும் தீன் சம்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் ஜாமியா மஸ்ஜித் பக்தாதிலே அமர்ந்து கொண்டு உலமாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். யா அய்யுஹல் உலமா அத்து ஸகாத்தக்கும் அல்லதி கத் ஃபரலல்லாஹு அலைக்கும். உலமாக்களை அமர வைத்து, வியாபாரிகள் கிடையாது, அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் கிடையாது, ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்வதற்கு பணக்காரர்களிடத்தில் தான் ஜகாத் கடமை. உலமாக்களை பார்த்து அல்லாஹ் உங்கள் மேல் கடமையாக்கிய ஜகாத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள். உலமாக்கள் கேட்டார்கள், எங்கள் மீது என்ன ஜகாத் இருக்கிறது? எங்கள் மேல் ஜகாத்தை கடமையாகவில்லையே, நாங்களே இன்றுக்கும் நாளைக்கும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், எந்த ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, பணக்காரனுக்கு 40 ரூபாய் ₹1 என்று சொன்னால், உலமாக்களே உங்களுக்கு 40 ஹதீஸ் தெரிந்துவிட்டால் அதிலிருந்து ஒரு ஹதீஸை மக்களுக்கு சொல்வது உங்கள் மேல் உள்ள ஜகாத்தாக இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதில் நீங்கள் குறை வைத்தால் நீங்கள் பாவியாகி விடுவீர்கள், அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நேரம் கடந்து விட்டது. எனக்கு பின்னால் சிறந்த உலமாக்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தி, ஹஜ்ரத் அவர்கள் மதரசாவுக்கு பொருளாதாரத்துடைய தேவை இருக்கிறது, ரமலான் வர இருக்கிறது, போட்டி போட்டுக்கொண்டு சஹர்கள், போட்டி போட்டுக்கொண்டு திருமணத்துடைய வைபோகங்களில் செலவு செய்யப்படுகின்ற காசு பணங்கள் மதரசா
மதரசாக்களுக்கு கொடுத்தால். நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களே, இன்றைய காலத்தின் அவசியம், அவர்கள் சொன்ன காலம், இன்றைய காலத்தின் பிதஅத்துகளில் கட்டாயமான பிதஅத் மதரசாக்களை நடத்துவது என்று முஹி சுன்னா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமானார் கூட பெரும் பெரும் தொழிலதிபதிகளுக்கு துஆ செய்யவில்லை. செய்தனா தமீமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசலுக்கு ஒரே ஒரு விளக்கை போட்டார்கள், லைட்டை போட்டார்கள். பெருமானாருடைய உள்ளமெல்லாம் குவிந்து விட்டது. சொன்னார்கள், நீ மஸ்ஜிதிற்கு லைட்டை போடவில்லை, நவ்வரத்தல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு நீ வெளியை தந்து விட்டாய், அல்லாஹ் உனக்கு ஒளியை தருவான் என்று. பெருமானார் கைசேதப்பட்டார்கள் என்றிடத்தில் உனக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு பெண் இல்லையே, லவ்கானத்தில் வாஹிதா, ஒரே ஒரு மகள் எனக்கு இருந்தால் உனக்கு கொடுத்திருப்பேன். என் நீ பள்ளிவாசலுக்கு சமூகத்துடைய விஷயத்தில் நீ தலையிட்டா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் செய்த சேவைகளுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனவே இங்கே உமராக்களும் வந்திருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயம், உலமாக்கள் மதரசாவுக்குள்ள உள்ரங்கத்தை பார்த்துக் கொள்வார்கள். வெளிரங்கத்தின் அவசியம் பொருளாதார தேவையாக இருக்கிறது, அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது பெருமானாருடைய துஆக்கள் உங்கள் இல்லங்களை தேடியும் உங்களுடைய வீடுகளை தேடியும் வரும். எனவே உலமாக்களுக்கு ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கின்றேன். கிதாபுகளில் 1000 செய்தி இருக்கலாம். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், கிதாபுகள்ல என்ன இருக்குன்னு பார்க்காத, உன் உள்ளத்தில் என்ன இருக்கு பார். ஹர்ஃபுன் ஃபீ கல்பிக கைரும் மின் அல்ஃபின் ஃபீ கிதாபிக். கிதாபுகளில் எல்லா இல்முகள் இருக்கிறது, நம்முடைய செயல்பாட்டில் என்ன இருக்கிறது? ஆலிம்களே, நீங்கள் படித்ததை செய்யுங்கள். ஆலிமாக இருந்தீர்கள், இதற்கு பிறகு ஆமிலாக இருங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பயனை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.